ஹலோ மாஸ் கேலரி வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராவல் விலாக் தான் ஷேர் பண்ண போகிறேன். எங்கள் அங்கிளை உம்ராவுக்கு ஏர்போர்ட்டில் அனுப்பிச்சி வச்சாச்சு. கோவளம் பீச்சுக்கும் தர்காவுக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரெடியாக இருக்க, ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாமா? என் பையன் போகிற வழியில் எனக்கு பசிக்கு எதுனா வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டான். அதனால நாங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கிட்டு இருந்தோம். அது குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ நம்ம எங்கே தாண்டி போகிறோன்னா வண்டலூர் ஜூவை தாண்டி போயிட்டுருக்கோம். கார் பார்க்கிங் அவ்வளோ நெட்டுக்க நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அவ்வளோ தூரத்துக்கு காரு பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் போகிற வழி ஃபுல்லாக காடு தான். எங்கே பார்த்தாலும் காடாக அவ்வளோ அடர்த்தியாக இருந்துச்சு. இந்த காடு பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த இடமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம தர்கா வந்துட்டோம். தர்கா சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஸ்பிரிச்சுவல் பீஸ்க்காக இங்கே நிறைய பேர் வராங்க, ப்ரே பண்ணுவாங்க. நாங்களும் உள்ளே போய் ஃபாத்தியா ஊற்றிட்டு துவா பண்ணிட்டு வந்துட்டோம். இங்கே கடைங்க எவ்வளோ கடைங்க, நிறைய கடை இருந்துச்சு. புர்கா கடை, விளையாட்டு ஜாமான் நிறைய இருந்துச்சு. நாங்கள் கடையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். வெளியில் ஒரு புர்கா கடை இருக்குது, அதுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். புர்கா கடைக்கு வந்தாச்சு. இந்த புர்காலாம் 250 தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு புர்கா. அங்கே புர்கா, ஷாலு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போ பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பீச்சுக்கு போக கிளம்பிட்டோம். நாங்கள் எந்த பீச்சுக்கு போக போகிறோன்னா ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு தான் போக போகிறோம். அந்த பீச்சு சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம். அதனால் திருப்பி ஒரு தடவை போயிட்டு வரோம். ஆனால் நாங்கள் போகிற டயத்தில் மழை அங்கே ரொம்ப கடுப்பாயிடுச்சு. இதுதான் கோவளம் பீச்சு. ஆனால் இதுக்குள்ளே போகணும். அது ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்னு தனியாக. இங்கே மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்து விற்பாங்க. சூப்பராக இருக்கும் பார்க்கவே. உயிரோடு இருக்கும் அப்படியே மீன். நல்லாயிருக்கும் பார்க்கவே. ஆனால் கடல் நாங்கள் போகிறப்போ ரொம்ப கடலில் அடிச்சுட்டு இருந்துச்சு. ரொம்ப ஆக்ரோஷமாக வந்துட்டு இருந்துச்சு. என்னடா இப்படி வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த டைமே சரியில்லைன்னு சொல்லிட்டு தோணிட்டு சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். கடல் அலை சவுண்ட்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஆனால் ரிலாக்ஸாக இருந்துச்சு. அந்த சவுண்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஃபைனலி நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம். இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். மைண்டு ரிலாக்ஸ் ஆக ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ் தான் இந்த பிளேஸு. செம்ம கூட்டம் இருந்துச்சு. அப்படியே எங்கள் ஆன்ட்டி கூட ஒரு கிளிக்கை போட்டு அப்படியே ஜாலியாக எங்கள் ஃபேமிலியோட செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ரொம்ப நாள் கழிச்சு. இப்போ பாருங்கள் அப்பா பிள்ளைங்க. என் பிள்ளை நடக்கிறத பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம் எல்லாருமே ஃபேமிலியோடு சேர்ந்து. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ட்ரிப்பு. இதில் என்ன, எங்கள் அங்கிள் மட்டும் தான் மிஸ்ஸிங், மற்றபடி எதுவுமே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன தடவை வந்தப்போ இந்த மாதிரி பள்ளமாலாம் இல்லை, மேடாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை வரப்போ ரொம்ப பள்ளமாக இருந்துச்சு. பார்க்கவே பயமாக இருந்துச்சு. அதுவும் அன்றைக்கி புயல்னு வேற சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அன்றைக்கின்னு பார்த்து போயிருக்கோம். ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் அழகாக இருந்துச்சு. அழகு எப்போவுமே ஆபத்து தானே. நாங்கள் கடலை ரசிச்சுட்டு இருக்கும்போதே மழை தூவ ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ஸ்பீடாகவே தூவ ஆரம்பிச்சிருச்சு. அதோட நாங்கள் கிளம்பிட்டோம். கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் ஃபேமிலியோட மந்த்லி ஒரு தடவையாச்சும் எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போங்க உங்கள் ஃபேமிலியை. ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. உங்களுக்கும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. ரிலாக்ஸாக இருங்க. இந்த நியூ இயரை நீங்கள் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். வருடங்கள் முன்னேறுவது போல் உங்கள் வாழ்க்கையும் முன்னேறட்டும். ஹாப்பி நியூ இயர். அவ்வளோதான். நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபைனலாக நாங்கள் கிளம்பிட்டோம்.
இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். கோவளம் பீச்சில் ஒரு ஃபன் ஃபில்டு மூமெண்ட்டு, தர்காவில் பீஸ்ஃபுல்லான மூமெண்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாஸ் கேலரி ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.